ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்ம காரப்பொடி அப்படின்னு சொல்கிற அந்த மீன் எப்படி நம்ம அவியல் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதாக்கும் காரப்பொடி. இது சின்ன மீனாகும், ஆனால் இது ரொம்ப உடம்புக்கு நல்லதாகும். இந்த மீன் பெரிய பெரிய நம்ம மீன் வாங்கி சாப்பிட்றத விட இந்த மாதிரி சின்ன மீன் வாங்கி சாப்பிட்றது நல்லதாகும். இதில் எப்படி நம்ம அவியல் செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது முதல்ல 10 தடவை இந்த மீனை நல்லா கழுவி எடுத்துக்கணும். 10 தடவை கழுவணும். இது நான் 10 தடவை கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு பிறகு இதில் மஞ்சள் பொடியும் உப்பும் போட்டு நல்லா மஞ்சள் இதை போட்டு நம்ம என்ன செய்யணும், இப்படி தேய்க்கணும். தேய்ச்சி கழுவி எடுத்து வச்சுக்கிடணும். பார்த்தீங்களா? இது பேர் காரப்பொடி. மீன் அவியல் வைக்க தேவையான பொருட்கள்: இந்த மீன் கார மீன். இந்த கார மீனை நல்லா 10 தடவை கழுவி உப்பும் மஞ்சளும் போட்டு நல்லா உரசி கழுவி வச்ச மீனாக்கும். 1 கப்பு தேங்காவும் 1/4 டீஸ்பூன் ஜீரகமும் 5 சின்ன வெங்காயமும் இது கொஞ்சம் போல் ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகும் போட்டு நம்ம 2 சுற்றி எடுத்துக்கிடணும். 1 டீஸ்பூன் மிளகா வத்தல் பொடி, 1/2 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் இவ்வளவு வேணும். பின்ன தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் போல் வெங்காயம் வேணும். 2 பச்சை மிளகா கூட வேணும். பின்ன ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் கூட வேணும் நமக்கு தாளிக்கிறதுக்காக. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல மஞ்சட்டியில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கேன். எண்ணெய் போட்டுட்டு அதுக்கு பிறகு நம்ம இந்த மசாலா பொடி இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் போடணும். இல்லை ஸ்லோ ஃப்ளேமில் தான் போடணும், இல்லைன்னா கரிஞ்சு போயிடும். அதனால் ஒரு நிமிஷம் வதக்கினா போதும். அதுக்கு பிறகு இந்த தேங்காவை போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கணும். ஒரு 2-3 நிமிஷம் வதக்கினா போதும். பச்சை மணம் போகணும், அதுக்கு வர வதக்கணும். ஒரு சின்ன தக்காளி, 2 பச்சை மிளகா, ஒரு 4 துண்டு மாங்காய், அரை மாங்காய் போதும். இதுவும் போட்டு நம்ம என்ன செய்யணும், மூடி வச்சு கொஞ்சம் நேரம் வேக வைக்கணும். தண்ணி ஊற்ற வேண்டாம். ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பும் கூட போட்டிருக்கேன். இனி இதில் மீனை போடணும். நம்ம மீனை போட்டு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதும். 5 நிமிஷம் கூட வேண்டாம், ஒரு 3 நிமிஷம் வெந்தால் போதும். இது நல்லா கழுவி க்ளீன் பண்ணியிருக்கதாகும். 10 தண்ணி ஊற்றியாக்கையும் க்ளீன் பண்ணியிருக்கேன். அதுக்கு பிறகு உப்பும் மஞ்சள் பொடியும் போட்டு நல்ல மஞ்சட்டியில் போட்டு உரசினதாகும். இது அப்படியே நம்ம போட்டு கிண்டக்கூடாது. இது அப்படியே இந்த கொஞ்சம் நேரம் மூடி வைக்கணும். மூடி வச்சு வேக வைக்கணும். அதுக்கு பிறகு நம்ம இதுக்கு கடுகு போடக்கூடாது. கடுகு இல்லாமல் நம்ம தாளித்து ஊற்றணும். மீன் நல்லா வெந்துட்டு இனி நம்ம இது வெங்காயம் போட்டு தாளித்து ஊற்றலாம். அடுப்பில் இரும்பு சட்டி வச்சுருக்கேன். அதில் வெந்தயம் போட்டு அதுக்கு மேலே வெந்தயம் நல்லா பொரிஞ்ச பிறகு வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா நம்ம வதக்கி எடுக்கணும். நல்ல ப்ரௌன் கலரில் வதங்கணும். அதை இந்த மீன் அவியலில் நம்ம சேர்க்கணும். சேர்த்து ஒன்று மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுட்டா போதும். சாப்பிட்ற டைம் ஆகும்போது சர்வ் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தாளித்ததை இதில் கொட்டிக்கிட்டேன். தாளித்தப்போ இது கொஞ்சம் போல் வெந்தயமும் கொஞ்சம் போல் வெந்தயமும் 4 சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டாக்கும் தாளித்தது. அது இதில் போட்டாச்சு. பார்த்திங்களா, ஒரு சொட்டு கூட தண்ணி ஊற்றலை. ஒரு சொட்டு கூட தண்ணி ஊற்றாமையாகும் இது வெந்திருக்கு. அந்த மசாலாவில் உள்ள தண்ணியும் மீனில் உள்ள தண்ணியும் தக்காளி மாங்காயில் உள்ள தண்ணி மட்டும்தான் நம்ம உபயோகிச்சுருக்கோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேவையான அளவு உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு பார்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நான் ஒரு 1/4 டீஸ்பூன் தான் போட்டிருக்கேன். இதை வேணும்னா டேஸ்ட்டு பார்த்துட்டு நீங்கள் எங்களுக்கு கொஞ்சம் உப்பு போதும், அதனால தான் கொஞ்சம் போட்டிருக்கேன். நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு போட்டுக்கோங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி எல்லாரும் சின்ன மீன் வாங்கி இதே மாதிரி அவியல் பண்ணி பாருங்கள். இந்த மீன் காரப்பொடின்னு சொல்லுவாங்க. இது காரப்பொடி மீனோட அவியல் ஆகும். எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், see you.